Hi friends, வணக்கம் and welcome to எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி சுலபமாக சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த இன்ஸ்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நிறைய இனிப்பு வகைகளுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதாவது குல்ஃபி, ஐஸ்கிரீமு, கீரு, பாயாசம், பல வகையான இனிப்புகளுக்கு, கேரட் அல்வா இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் சாலட் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் அதுதான் தயார் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேனில் 250 grams மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அமுல்யா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து அதுக்கு வந்து 120 ml போல் தண்ணி, நீங்கள் வார்ம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரையும் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 60 கிராம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிளறிட்டே இருங்க. சர்க்கரைலாம் மெல்ட் ஆனோன்னு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிளற ஆரம்பித்து ஒரு 1 minute ஆகிருக்கு. இப்போ நம்ம கிளறிட்டே இருக்கோம். நம்ம வந்து 2 minutes ஆகிடுச்சு கிளற ஆரம்பித்து. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி குழன்னு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி. இது வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம இன்ஸ்டன்ட் கண்டென்ஸ் மில்க் சூப்பராக 2 minutesல தயாராகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கண்டென்ஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படியும் 1/2 hour to 1 hour ஆகும். நம்ம பாலை வந்து ரொம்ப நேரம் காய்ச்சிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு. பட் இது பார்த்திங்கன்னா பால் பவுடரில் பண்ணுறனால 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பராக தயாராகிடும். காஸ்ட் எஃபெக்டிவும் கூட, உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த கண்டென்ஸ் மில்க்கை எப்படி எல்லா இனிப்பு வகைகளுக்கும் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.